ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னையோட வீடியோவில் நான் பேச போகிறது ஆஃபீஸ் பாலிடிக்ஸை பற்றி. எனக்கு இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் வேண்டாங்க. நான் வந்தோமா, இங்கே வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு போகணுமா அப்படின்ட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கோவத்தில் இருக்கும்போது கடகடன்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. இமெயிலாக இருக்கட்டும், இல்லை காலாக இருக்கட்டும், நீங்கள் கடகடன்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. யாராச்சும் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி, இல்லை உங்களை புட் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா காமாக இருங்க. ஓகே, ஐல் கெட் பேக் டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி க்ளோஸ் பண்ணுங்கள். தென் யூ கேன் ரீஃப்ரேம் யுவர் இமெயில் அண்ட் தென் யூ கேன் கெட் பேக் டு த ரைட் பர்சன். நீங்கள் அந்த கோவத்தில் நீங்கள் ஒரு சில வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா தெர் ஆர் பீப்புள் அதை எப்போவுமே அவங்க அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ரிவெஞ்ச் வாங்கணும், உங்களை தேவையில்லாத இடத்துல கோத்து விடணும் அப்படின்னு பண்ணுறதுக்கே ஒரு குரூப் ஆஃபீஸில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தேவையே இல்லை அந்த குரூப் கிட்ட போய் மாட்ட வேண்டியது. அண்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அதை ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்கான லாங்குவேஜில் நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு டைம் தேவை. நம்ம மைண்ட் அந்த இன்ஃபர்மேஷனை அந்த ஃபார்மில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் தேவை. ஸோ அந்த டைமை நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு கொடுக்கணும். செகண்ட்லி, உங்கள் பர்சனல் லைஃப்பை நீங்கள் யார்கிட்டையுமே ஆஃபீஸில் ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வீட்டில் யார் கூடயாச்சும் கோவம் இல்லை சண்டை போட்டுட்டு அப்செட்டாக போய் உட்காந்துட்ருப்போம். ஓகேவா? ஸோ அந்த டைமில் யாராச்சும் ஒரு கலீக் கேட்பாங்க, என்னாச்சு இன்னைக்கு நீங்கள் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்ன இன்டென்ஷனில் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காமலே இப்படி நடந்துருச்சு தெரியுமா, அப்படி நடந்துருச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். ஆனால் இந்த விஷயம் நம்ம இன்னைக்கு இங்கே சொல்கிறது அவங்க அதை எங்கேயாச்சும் தேவையில்லாத சிச்சுவேஷன்ல மேனிப்புலேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால நீங்க என்னைக்குமே உங்ககிட்ட யாராச்சும் கேட்டா கூட என்ன ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க, ஒன்றும் இல்லைப்பா தூக்கம் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு உங்க போக்கில் போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது, இல்லை சம் குட் நியூஸ் இஸ் வெயிட்டிங் இன் யோர் ஹோம் அப்படிங்கிற மாதிரினா தென் இன் தட் கேஸ் ஹோல்ட் ஆன், எல்லாம் ஃபிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மலாக ஒரு இன்விடேஷன் வச்சு அவங்கள க்ளோஸ் பண்ணிடலாமோ தவிர எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, பையன் பார்க்குறாங்க, எதுவும் செட் ஆக மாட்டுக்கு, இந்த ப்ராப்ளம் ஆகுது, அந்த ப்ராப்ளம் ஆகுது, அந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் கலீக்ஸ் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை எப்போ வேணாலும் யார் வேணாலும் உங்களுக்கு அகேன்ஸ்ட் மிஸ்யூஸ் பண்ண, காசிப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே கம்பெனி பாலிசியை மீறாதீங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ டு கெட் ரிட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஆர் அவாய்ட் பாலிடிக்ஸ் நான் சொல்லுவேன். நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே கம்பெனி பாலிசியை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா யாருமே உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாது. சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சூப்பர் பர்ஃபார்மராக இருக்கலாம் உங்கள் டீமில். எப்போவுமே உங்கள் மேனேஜர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சின்னதாக ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க, அவருக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அடிக்கடி ஆஃபீஸ்க்கு ஜீன்ஸ் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அவர் இதே ஒரு இதுவாக சிச்சுவேஷனாக யூஸ் பண்ணி உங்களுக்கு அகெயின்ஸ்ட் அதை மேனிப்புலேட் பண்ணி ஹெச்ஆர் கிட்டேயோ இல்லை பிஸ்னஸ் கிட்டேயோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு கோவம் வரும், இது இவர் நம்மக்கிட்டே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. பட் தேர் மைட் பி சம் அதர் ரீசன் ஃபார் விச் அதை அவர் ஏன் எஸ்கலேட் பண்ணாரு, இல்லை தேவையில்லாமல் போட்டு கொடுக்குற வேலை எதுக்கு பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் இருக்கும். ஹவெவர் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா கம்பெனி பாலிசியை நான் மீற மாட்டேன். உங்கள் மேனேஜரே சொன்னால் கூட இல்லை நான் மீற மாட்டேன், ஹெச்ஆர் பார்த்துட்டாங்கன்னா இல்லை உங்கள் மேனேஜர் பார்த்துட்டாருன்னா தேவையில்லாமல் நான் ப்ராப்ளமில் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்போவுமே மெயின்டைன் பண்ணினீங்கன்னா ஓகேப்பா இந்த பர்சன் எதுவும் தப்பு பண்ண மாட்டார் அப்படிங்கிறது ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்க்கு அப்புறம் உங்கள் சூப்பர்வைசருக்கோ மேனேஜருக்கோ தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஃபீஸில், நீங்கள் எப்படி தான் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கண்டிப்பாக ஒரு 10 பேத்துக்காச்சும் போகும். ஸோ அதனால் அதிலே ஒவ்வொரு வேர்ட் ஆட் ஆகி போகும். எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இது பிடிக்கலையா அதனால அவங்க அதை பண்ண மாட்டாங்களாம் அப்படின்ட்டு தான் போகும். இல்லை எப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்கலையா அதனால அவங்க வேணுக்குன்ட்டு அந்த ஒர்க்கை தப்பாக பண்ணியிருக்காங்க, ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வரக்கூடாது இப்படிங்கிற மாதிரி ஆட் ஆகி தான் கம்யூனிகேஷன் போகும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வார்த்தை விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக விடுங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எந்த ஒரு விஷயத்தையுமே இமெயிலில் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அது உங்களை ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து காப்பாற்றும். எஸ் எங்கிட்ட இமெயில் ரெக்கார்டு இருக்குது, நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே இமெயிலில் ரெக்கார்ட் பண்ணுங்கள்.
இன்னும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்னைக்குமே வொர்க்க பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ஆஃபீஸ்ல. இதெல்லாம் ஒரு வேலையா? சரியான குப்பை வேலைங்க. பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரியான புலம்பல் கண்டிப்பா எந்த ஒரு கண்டிஷன்லயும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேலை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரினா, சைலன்ட்டா ரெஸ்யூமேவ அப்லோட் பண்ணி வேற வேலை தேடிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அத விட்டுட்டு இங்க உட்காந்து அது சரியில்ல, இது சரியில்ல அப்படின்னு நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னைக்குமே வந்து நீங்க என்னைக்காச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. அண்ட் குட் ஒர்க் வில் ஸ்டாப் கம்மிங் டு யூ. பிகாஸ் உங்க மேனேஜர் வந்து நீங்க பண்ற வேலை வந்து ரொம்ப ஸ்மால் உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்படிங்கிறத பார்க்க மாட்டாரு. இந்த பர்சன் எப்பவுமே புலம்பிக்கிட்டே தான் இருக்காரு. நான் இவருக்கு புது ஒர்க் கொடுத்தாலும் இவர் வந்து டெடிகேட்டடா பண்ண மாட்டாரு. நீங்க பண்ற ஒர்க் ப்ராப்ளம் இல்ல, ஒர்க்கே உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி உங்க மேனேஜர் வந்து நம்ப ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அதனால இது வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லயும் நீங்க மாட்டிக்குவீங்க ஒரு பக்கத்துல. செகண்ட்லி இன்னொரு விஷயம் என்னன்னா, யூ வில் ஆல்சோ ஸ்டார்ட் டெவலப்பிங் அ பேட் ஒப்பீனியன் ஃப்ரம் யுவர் மேனேஜர். இன்னும் ஒரு லாஸ்ட்டான டிப். ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டிப். உங்களுக்கே தெரியும் ஆஃபீஸ்ல ஒரு சில பேரு தான் வந்து பாலிடிக்ஸ் விளையாடுவாங்க. ஒரு சில பேரு தான் இந்த டர்ட்டி மைண்ட் இருக்கும். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பீப்பிள் கூட கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. அப்போதான் உங்களுக்கு தெரிய வரும். அவங்க மைண்ட்ல என்ன இருக்குது? அவங்க அடுத்தது என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயோ! நான்லாம் இவங்க கூட பேசவே மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கவே கூடாது. கண்டிப்பா இந்த பீப்பிள் கூட நீங்க வந்து ஹை, ஹெல்லோ, குட் புக்ஸ்ல இருந்தே தான் ஆகணும். ஸோ தட் யூ டோன்ட் கெட் இன்டூ த டர்ட்டி ஷிட் ஆஃப் டர்ட்டி பாலிடிக்ஸ். லாஸ்ட்டா ஒரே ஒரு போனஸ் பாயிண்ட். ஆஃபீஸ்ல 2 சீனியர்ஸ்க்கு நடுவுல எதுவும் ப்ராப்ளம் போய்க்கிட்டு இருக்குன்னா, ப்ளீஸ் நீங்க வந்து போய் சைட் எடுக்காதீங்க. நீங்க உங்க வேலைய மட்டுமே பாருங்க. அவங்க அவங்களோட ப்ராப்ளம சால்வ் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க 2 பேத்துக்கிட்டயுமே குட் புக்ஸ்ல இருக்கணும். குட் புக்ஸ்ல இருக்கன்னா போய் பட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்ல. அவங்கள மார்னிங் பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங் விஷ் பண்றதோ, இல்ல ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நீங்க உங்க வேலைய பார்க்கலாம். பட் அவங்க கிட்ட வந்து நீங்க மூஞ்ச முறைச்சுக்கிட்டு போறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதுல யாரு வின் பண்ண உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் கீப் யுவர் ஒப்பீனியன்ஸ் டூ யுவர்செல்ஃப். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுவே வந்து உங்கள ஒரு பெரிய பெரிய பாலிடிக்ஸ்ல இருந்து வின் பண்ணும். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல 2 சீனியர்ஸும் மாட்டிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஹோல் ஆஃபீஸே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, யாரு வின் பண்ணாலும் போய் நீங்க காங்கிராச்சுலேட் பண்ணிருங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல நீங்க போய் இதுவாகாதீங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல இமோஷனலா, பெர்சனலா கனெக்ட் ஆகாதீங்க. தட் வில் ஹெல்ப் யூ ஃப்ரம் சேவ் யூ ஃப்ரம் அன்வான்டட் மெஸ் தட் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் இன் யுவர் லைஃப். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீக்கு நான் இன்னும் ஒரு வீடியோவோட போறேன். அன்டில் தென் டாடா பை பை.